சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல செல்வத்தோட ஒய்ஃப் இருந்துட்டு அழுந்துக்கிட்டே நம்ம முத்துவை தேடி வராங்க. ஆனால் நீங்கள் தான் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றணும், எங்களுக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், அவர் இப்படியெல்லாம் பண்ணுறவர் கிடையாது, வீட்டோட சூழ்நிலை ரொம்பவே மாறி போச்சு, கடன் பிரச்சனை வேறு அதிகமாகிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் அவர் ரொம்பவே கண்முழிச்சு வண்டியெல்லாம் ஓடிட்டு இருந்தார். இன்றைக்கி பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வந்து என் புருஷனை இழுத்துட்டு போயிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம முத்து வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. சரிம்மா, நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, நான் எப்படியாவது செல்வத்தை வெளியே கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு, கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு செல்வத்துக்காக நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்து எப்படியாவது என்னை காப்பாற்றிடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் பயப்படாத, நாங்கள் இருக்கோம்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறோம். அருண் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், என் என் ஒய்ஃபோட தங்கச்சியை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உசிரியே போயிருக்கு, இதில் விபத்துன்னு சொல்லி ஈஸியாக கேஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு அருணை தேடிக்கிட்டு போகிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.